நம்ம இது வரைக்கும் ஏஐயை ஒரு சேட் பாட்டு இல்லை ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் கொலம்பியாவில் பார்த்தோன்னா இப்போ நடக்க போகிற பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கேண்டிடேட்டாக ஒரு ஏஐ நிற்க போகுது. கொலம்பியாவில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த மார்ச் 8 பார்த்தோன்னா அவங்க ஊரில் எலெக்ஷனு. அதுக்காக நிறைய பேர் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ கேம்பெயின்லாம் போயிட்டு இருக்கு. அங்கே பார்த்தோன்னா இது வரைக்கும் உலகத்தில் நடக்கவே நடக்காத ஒரு ஏஐ வந்து கேண்டிடேட்டாக நிறுத்துறாங்க. கைட்டனான்ற ஒரு ஏஐ வந்து கேண்டிடேட்டாக நிறுத்துறாங்க. இந்த எலெக்ஷனில் வந்து அவங்க கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மார்ச் 8 எலெக்ஷனுக்கு இப்போவே வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. அந்த ஏஐக்கு பார்த்தோன்னா ஒரு 11,000 ஃபாலோவர்ஸ் ஆன்லைனில் இருக்காங்க, சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. அதை வந்து கண்டெஸ்ட் பண்ண வைக்க போகிறோம் இந்த வாட்டி எலெக்ஷனில் வந்து அது ஒரு கேண்டிடேட்டாக எங்கள் சார்பாக நிற்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, எதனால இந்த ஏஐ அவங்க கேண்டிடேட்டாக நிற்க வைக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா இவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்குது, ஜென் கம்யூனிட்டின்னு. அவங்க இந்த பழங்குடியை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டிக்கு எங்களுக்கு ஒரு லீடர் வேணும் அப்படின்ற மாதிரி இதை கொண்டு வந்திருக்காங்க. இதோட கேரக்டரைசேஷனே பார்த்தோன்னா ஒரு பொண்ணாக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணு ப்ளூ கலரில் இருக்கும், உடம்புல பார்த்தோன்னா ஒரு லயனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க மாதிரி. அந்த பேரே பார்த்தோன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கைட்டன்யான்னு வச்சிருக்காங்க. இந்த பேரை எதுக்கு வச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 16th செஞ்சுரியில் ஒருத்தங்க லா கேட்டன்யான் இருந்திருக்காங்க. இந்த ஸ்பானிஷ் வந்து கொலம்பியாவை ஆக்கிரமிக்கும் போது அவங்களோட பையனை கொண்டுட்டாங்களாம். அதனால இவங்க ஒத்தால ஆர்ம்டு ஃபோர்ஸோட வந்து ஸ்பானிஷை வந்து ஓட விட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கு. அவங்க பேர் இதை வந்து வச்சிருக்காங்க. சரி, இந்த ஏஐ யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோன்னா கார்லஸ் ரெடோண்டோன்றவர். அவரும் பார்த்தோன்னா இந்த ஜென் கம்யூனிட்டி சேர்ந்தவர் தான். அவர் தான் சரி எங்க சார்பாக வந்து ஒரு பழங்குடியினர் சார்பாக வந்து இந்த ஏஐ நாங்கள் நிறுத்துறோம்னு அவர் தான் கண்டுபிடிச்சாரு. இந்த ஏஐ வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு 3 சர்வர்ஸ்ல தான் ஒர்க் ஆகுது. இதோட மெயின் ரீசனே பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு அட்டென்ஷன் கொண்டு வந்து அது மூலியமா எங்களுக்கு ஒரு ஓட்டு சேகரிக்கிறோம், அதுதான் என்னோட மெயின் மோட்டோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு ஏஐ வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வைக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா பொதுவா இந்த பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகிற பில் எல்லாம் பார்த்தோன்னா இந்த பொலிட்டீஷியன்ஸே சைன் பண்ணிடுறாங்க. மக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமானே கேட்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் மாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஏஐ நாங்கள் லான்ச் பண்றோன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த ஏஐக்கு பார்த்தோன்னா சிம்பிள்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்பானிஷ் மொழியில ஐஎன் கொடுத்துருக்காங்க. ஸ்பானிஷ்ல வந்து ஏஐ ஐஎன் சொல்றாங்க. நீங்க இப்போ ஓட்டு போடுற மாதிரி இருந்ததுன்னா போயிட்டு ஐஏல ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி அது டெய்லி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கு.